இந்த பதிவில் நம்ம மராத்தியர்லேருந்து கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, அண்டர் மராத்தா அட்மினிஸ்ட்ரேஷன் த அமத்தியார் மச்சும்தார் வாஸ் அப்பாயிண்டட். அதாவது அமத்திய அல்லது மச்சும்தார் என்பவரை மராத்திய ஆட்சியில் நியமனம் செய்தவர். எதுக்காக, எந்த அரசு அமைச்சர் பார்த்த அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட், முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மராத்தியில் நமக்கு அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 உறுப்பினர்களை கொண்ட, அதாவது அஷ்டம் என்ற சொல்லுக்கு 8 என்று பொருள். அந்த 8 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைச்சரவை குழு இருக்கும், அதுதான் அஷ்டபிரதான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இந்த கொஸ்டின் ஆன்சர் பார்க்கும்போது அதை அவர் மாநிலத்தின் வரவு செலவு கணக்கை பார்ப்பதில் பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். இவர் தான் என்னுடைய அந்த அமர்த்தி அல்லது மஜும்தார். அதான் நம்ம சுருக்கமாக நம்ம இவரை நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம், நிதி அமைச்சர். இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேஷ்வா இருப்பார். பேஷ்வான்றது அதான் முக்கியமான, அதாவது சிவாஜி அதுதான் பிரதம அமைச்சர் சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சச்சிவ் அல்லது சுர்னாவிஸ் உள்துறை செயலாளர் இருப்பார். அடுத்து வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர் இருப்பார். ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா கீழே மன்னரின் பாதுகாப்பு மற்றும் தனி உள்ளதான் இது வந்து நம்ம என்ன சொல்ல அப்படின்னா வாக்கிய நாவிஸ் இதெல்லாம் இருப்பார். அடுத்து வெளியூர் துறை பார்க்கும்போது நமக்கு சுமந்த் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது துபீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பார். அடுத்து அரண்மனைகள் தபால் பின்னாடி பார்க்கும்போது வாக்கிய நாவிஸ். அடுத்து கடைசியாக பார்க்கும்போது எப்படின்னா நமக்கு சரி நௌபத் அல்லது சேனாதிபதி இதெல்லாம் இருப்பாரு. இதுதான் முக்கியமான என்னுடைய 8 பேரை கொண்ட ஒரு அமைச்சரவை. இந்த கேள்விக்கான விடையை பார்க்கும்போது நமக்கு அமர்த்தியா யாருன்னு கேட்டால் ஒரு வரவு செலவு, அதாவது நிதி அமைச்சர் தான் நமக்கு சரியான விடையா இருக்கும். நன்றி, வணக்கம்.